Hello children, இன்னைக்கு நம்ம class 10th ஓட chapter 2 exercise numbers and sequence exercise 2.1 problem number 1 தான் பார்க்க போகிறோம். questions வந்து ஃபுல்லாகவே எழுதியிருக்கேன் page number 42. Find all positive integers when divided by 3 leaves remainder 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்கணும், அதை வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ரிமைண்டர் 2ஆக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 8 எடுத்துக்கோங்க. 8 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 2s are 6. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 2. அதே மாதிரி நம்ம நம்பரில் சொல்லலாம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் when divided by 3 leaves remainder 2. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா இது என்னது a is equal to bq plus r. இதுதான் நம்மளோட மெயின் ஈக்குவேஷன். வேறு 0 is less than or equal to r less than b. அதாவது 0க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, பிக்கு அதாவது உங்களுடைய ரிமைண்டர் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது. அப்போது a is equal to இங்கே எதால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 3ஆல் டிவைட் பண்ணணும். 3 இன்ட்டு கோஷன்ட் உங்களுக்கு என்ன வரப்போகுது ப்ளஸ் ரிமைண்டர், இந்த க்யூன்றது கோஷன்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ 0 is less than or equal to q less than 3. அப்போ உங்களுடைய வேல்யூஸ் என்னவாக இருக்கலாம் 0 1 2. 3 போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 3. அப்போ இதுக்கு கம்மியாக இருக்கணுமே தவிர அதுக்கு அதிகமாக போகக்கூடாது. அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது பெருசாக போட்டால் தேவையில்லாத வேலை. இப்போ a is equal to 3 into 0 plus 2. 3 into 0 0 0 plus 2 2. அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் 1 2 3. அப்போ உங்களுடைய சீக்வன்ஸ் என்னவா வரும் 2 5 8 11. அதே மாதிரி போயினே இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது 2 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து a man has 532 flower pots. He wants to arrange in rows such that each row contains 21 flower pots. 21 flower pots. Find the number of completed rows and how many flower plots are left over. அதாவது இப்போ வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ், அதாவது எப்படி அடுக்கியிருக்காங்க ஃபுல் ரோவில், அப்புறம் எவ்வளோ லெஃப்ட் ஓவர் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே இடிஎல் தியரம் தான். ஏன்றது 532, பின்றது 21. பை இடிஎல் தியரம் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். போன சாப்டரில் பார்த்த அதே கதை தான். ஏ இஸ் ஈக்குவல் டு 532, பின்றது 21. கோஷன்ட் எவ்வளோ டிவைட் பண்ண போகிறீங்க ப்ளஸ் த ரிமைண்டர். அப்போ மொத்தம் கம்ப்ளீட்டட் ரோஸ் எத்தனை 21. எவ்வளோ லெஃப்ட் ஓவர் 7. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகேங்களா. தேர்ட் கொஸ்டின், ப்ரூவ் that the product of two consecutive positive integers is divisible by 2. நம்ம 2.1ல் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி அங்கே x and x plus 1 பார்த்தோம். இங்கே n and n minus 1. be two consecutive positive integers. ப்ராடக்ட்னு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது n square minus n. we know that any positive integer is of the form 2q or 2q plus 1. இது என்னவாக இருக்கலாம், ஒன்று 2qவாக இருக்கலாம், இல்லை 2q plus 1ஆக இருக்கலாம் ஃபார் சம் இன்டீஜர் q. சரி, இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு கேஸ் 1 கேஸ் 2. ஒரு கேஸில் வந்து n is equal to 2q, இன்னொரு கேஸ் வந்து n is equal to 2q plus 1. நீங்கள் எந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணனா ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்ல n into n minus 1, அது என்னது n square minus 1. என்னன்றது 2qனா 2q the whole square minus 2q. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2q into 2q minus 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த q into 2q minus 1 நம்ம ஆறுன்னு எடுக்கலாம். அப்போ ஆறுன்னு எடுத்துட்டோன்னா இங்கே என்ன போடலாம் 2rன்னு போடலாமா. அப்போ n square minus n is equal to 2r. அப்போ இது டிவைடட் பை 2 கேட்டால் ஆமாம் டிவைடட் பை 2. இது டிவைடட் பை 2 போனீங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிடுமா. அதே மாதிரி 2q plus 1 போடுங்க. இதில் தான் போடணும், சேம் எக்ஸ்பிரஷன் தான். 2q plus 1 the whole square minus 2q plus 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் a plus b the whole squareல a square plus 2ab plus b square. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போங்க. 4q square plus 2q. இதுலேருந்து காமனாக 2q வெளில எடுத்துட்டிங்கன்னா q plus 1. இப்போ இங்கே q into q plus 1 ஆறுன்னு எடுங்க. அப்போ இந்த இடத்துல 2r வருமா, இது டிவைடட் பை 2 ஆனால் ஆமாம் டிவைடட் பை 2. அப்போது இது எதுக்கு டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ ஃபோர்த் சம், when the positive integers a b c are divided by 13, the remainders are 9 7 and 10. show that a plus b is plus c is divisible by 13. இது என்ன, இது சம்மந்தமே இல்லை, இந்த மாதிரிலாம் நம்பரே இல்லை. இதில் வந்து நம்ம எதை மைனஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொட்டை எழுத்தில் 2 எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று 13, இன்னொன்று இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இடிஎல் தியரமை வச்சு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண போகிறோம். let the positive integers be a b and c.
அப்போது A is equal to BQ plus R தானே ஃபார்மேட்டு. A is equal to BQ plus R. அப்போ ஃபஸ்ட்டு A is equal to 13 into Q plus 9. Second B is equal to 13 into Q plus 7. C is equal to 13 into Q plus 10. இந்த 3 ஈக்குவேஷனையும் 1, 2, 3 நேம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 plus 2 plus 3 இது 3த்தையும் ஆட் பண்ண போகிறோம் அந்த 3 ஈக்குவேஷன். அப்போ A plus B plus Cனா அங்கே என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 13, 13, 13 3 13 ஆட் பண்ணால் 39Q. இந்த 3த்தை ஆட் பண்ணிங்கன்னா 26. இது ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 வெளில 13 எடுத்திங்கன்னா 13 3s are 3Q plus 2. இப்போ இது டிவிசிபிள் பை 13 ஆமாம் இதை போட்டு 13 டிவைட் பண்ணிங்கன்னா 13 13 போயிடும். அப்போ A plus B plus C is equal to 3Q plus 2 மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. இப்போ let x be any integer. அப்போ square of x னா x square. Let x be even integer. Let x be odd integer. Even integer பார்க்கும்போது x is equal to 2q. x square னா 4q square. Odd integer போது x ஓட வேல்யூ 2k plus 1. x square னா 2k plus 1 the whole square. இது a plus b the whole square expand பண்ணோம்னா 4q plus 1. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? q is equal to k into k plus 1. ஏதோ ஒரு சம் இன்டீஜருக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேர் q is equal to k into k plus 1 is some integer. அப்போது எனி இன்டீஜர்னு எடுக்கும்போது ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு, ஒரு ஈவன் இன்டீஜரு, ஒரு ஆட் இன்டீஜரு. அப்போ க்யூன்றது நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? k into k plus 1 ஏதோ ஒரு இன்டீஜருக்கு. இதோட நம்ம ஃபிஃப்த் ப்ராப்ளம் முடியுது. ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு மல்ஸ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10th சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் சாப்டர் எக்ஸசைஸ் 2.1ல் 6th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வீடியோ ஃபுல்லாக போடுவோம், அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுனால இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். யூஸ் Euclid's division algorithm to find HCF of 340 and 412. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி எடுக்கணும்னா Euclid's division லெம்மாவில் தான் எடுக்கணும். அப்படி Euclid's division லெம்மாவில் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய நம்பர் எப்பவுமே உள்ளே போடணும், சின்ன நம்பர் வெளில போட்டு 340 1s are 340. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை இந்த ரிமைண்டரை டிவைடண்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த 340 உள்ளே போடணும். அப்போ 72 டேபிள்ஸில் 4 டைம்ஸ் போகும். இப்போ 52 உள்ளே போட்டு வெளில எடுத்துகிட்டு 72 உள்ளே போடணும். இதே மாதிரி கன்சிக்யூட்டிவாக பண்ணினே வந்தோம்னா ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன டிவைசர் வந்துச்சு, அப்போது இதுதான் உங்களுடைய HCF ஆஃப் 340 and 412. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 867 into 255. அதே மாதிரி பெரிய நம்பர் உள்ள சின்ன நம்பர் வெளியில் கன்சிக்யூட்டிவாக பண்ணின்னு வரும்போது ரிமைண்டர் 0 வந்ததுன்னா HCF 51. நெக்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர், ஆனால் நம்ம பொறுமையாக போட்டோன்னா அதுக்குமே ஆன்சர் வந்துடும். அதை டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0, லாஸ்ட் ஆன்சர் 144. லாஸ்ட் ஃபோர்த் சம் இந்த 6th சம்மில் 90, இதில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பர் பார்த்திங்கனாக்கா 84, 90, 120. 84 வெளில போட்டு 90 போட்டிங்கன்னா 84 1s are பேலன்ஸ் 6. திரும்ப 84 உள்ளே போட்டிங்கன்னா 14 டைம்ஸ் ரிமைண்டர் 0 வந்துடும். இப்போ இது 2 வாட்டி பண்ணலாம். இப்போது லாஸ்ட் உங்களோட HCF என்னது 6. இங்கே 3வது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 6ஐயும் இந்த 120யும் நீங்கள் பண்ணால் போதும். இப்போ 6 20 டைம்ஸ் போச்சுன்னா 120. ஸோ இந்த 3 நம்பரோட HCF என்னது 6. ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு மல்ஸ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10th சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 7th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 and 1926, லீவிங் ரிமைண்டர் 12 in each case. இப்போ ஃபஸ்ட்டு லீவிங் ரிமைண்டர் 12 in each கேஸ்னால் ஃபஸ்ட்டு இந்த 1230லேருந்து 12 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 1218. நெக்ஸ்ட்டு 1926லேருந்து 12 மைனஸ் பண்ணுங்கள், 1914. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறதுலேருந்து -12 பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் HCF எப்படி கண்டுபிடிச்சோம், பெரிய நம்பர் உள்ள சின்ன நம்பர் வெளியில் நார்மலாக அப்படியே போட்டு வந்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வரணும். அப்போ உங்களோட லாஸ்ட் டிவைசர் என்ன 174. அதுதான் இதோட ரெண்டுத்துக்கும் சேர்த்து HCF. இப்போ நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம்.
if D is the HCF of 32 and 60, find x and y satisfying D is equal to 32x plus 60y. இப்போ கேட்கலாம் இங்கே 32ன்றது எக்ஸோட வேல்யூ, 60ன்றது ஒய்யோட வேல்யூ. யூஸ்வலாக நம்ம ஒரு பேர் இருந்தால் அப்படி எடுப்போம். ஆனால் இது HCFன்றதால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இப்போ வந்து 60யை வந்து பெரிய நம்பர் உள்ளே போட்டுக்கும், 32 வெளில போட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், EDA மெத்தடில் HCF கண்டுபிடிப்போம். அப்படி HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 4. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இது 4 டிவைசர்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த D is equal to 32x plus 60y இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு தானே கேட்டாங்க. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும், 32 அதாவது இந்த HCF இருக்கு இல்லையா, அந்த 32 is equal to 28 into 1 28 plus 4 32. அப்போ இது எப்படி வருது, அந்த ஃபார்முலாவில் A is equal to BQ plus R ஃபார்மேட்டுக்கு வருதா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமில். அப்போது அந்த மெத்தடில் வந்துச்சுன்னா எனக்கு 32 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நான் இந்த ப்ளஸ் 4 வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் எடுத்துன்னு வந்தேன்னா 32 minus 28 32 minus 28. ஏன் இப்படி சுற்றி சுற்றி போடுறோன்னா இந்த 60 நம்ம உள்ளே எடுத்துன்னு வரணும் இதில். அப்போ 60 minus 32 போனால் எனக்கு 28 வந்துடும். அப்போ திரும்ப இந்த மைனஸ் ப்ராக்கெட் உள்ளே ஓப்பன் பண்ணேன்னா minus 60 plus 32. அப்போ என்ன வரும், ப்ளஸ் 32 plus 32 64 ஆகிடும். அப்போ 32 into 2 plus of minus 1 into 60. அப்போ என்ன வரும்னா இந்த minus 60 வந்துடும். அப்போது நான் டியோட பிளேஸில் என்னோடய எக்ஸோட வேல்யூ என்னது 2, ஒயோட வேல்யூ என்னது -1. இப்போ நான் சப்ஸ்டியூஷன் பண்ணேன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இது அதோடைய ஆன்சர். இப்போ 9th sum பார்க்கலாம். A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? நான் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் எழுதியிருக்கேன். Let a be positive integer be x. ஏன் நம்ம இந்த ஏபிலாம் எடுக்கிறோம், நம்ம சின்ன கிளாஸ்லஸ்லாம் அப்படி எடுக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் சின்ன கிளாஸஸ்லாம் அன்னோன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லெட் எக்ஸ் பி அண்ட் அன்னோன் நம்பர், நம்ம அது மாதிரி தான் எடுப்போம். இப்போது இங்கே ஏபியை பாசிட்டிவ் இன்டீஜர் பி எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு இங்கே கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண போகிறேன். அப்படி நான் என்ன ஃப்ரேம் பண்ண போகிறேன், எக்ஸுன்றது ஒரு இன்டீஜரு, 88 ஒரு நம்பரால் டிவைட் பண்ண, அதாவது ஒரு நம்பரை 88ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 61 கொடுக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 61 வச்சுக்கிட்டு 11 டேபிளில் இதை மல்டிப்ளை பண்ணால் 55 55 + 6 61. ஏன் நம்ம பர்டிகுலராக 11 டேபிளில் பண்ணுறோம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88 இருக்குல்ல, அப்போது இந்த மாதிரி டேர்ம்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ இதில் ரிமைண்டர் என்ன, 6 இஸ் த ரிமைண்டர். நெக்ஸ்ட் 10th sum. Prove that two consecutive positive integers is always co-prime. First co-prime என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆட் நம்பர்ஸ்னால் என்ன, ஈவன் நம்பர்ஸ் என்னன்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இது எல்லாமே ஈஸியாக வந்துடும். எப்பவுமே கோப்ரைம் நம்பர்ஸ்னால் இது ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரு ஃபேக்டர் இருக்கும், அது 1. இப்போ கன்சிக்யூட்டிவ்னா என்னது, 1 2ன்றது கன்சிக்யூட்டிவ், 2 3ன்றது கன்சிக்யூட்டிவ், 4 5ன்றது கன்சிக்யூட்டிவ். அதே மாதிரி இப்போ நான் என்ன சொன்னேன், x plus 1ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். த டூ நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு நம்பருமே கோப்ரைம் நம்பர் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரு ஃபேக்டர் இருக்கும், அதுதான் டிவைடட் பை 1. அப்போ எக்ஸுன்றது ஆடுனா எக்ஸ் ப்ளஸ் 1ன்றது ஈவன், எக்ஸுன்றது ஆடுனா எக்ஸ் ப்ளஸ் 1ன்றது ஈவன். அப்போ HCF ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1. புரியுதுங்களா? அப்போது த டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் ஆல்வேஸ் co-prime. இதோட நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2.1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தேங்க்யூ.